குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருடத்தின் பலன்கள். கிரக நிலையை முதல்ல பார்த்துடலாம். கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருடமே பிறக்குது. அதுவும் பாருங்கள், 6-2-8 8-2-10 1 இல்லைங்களா. இன்னொரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சூரியன் எங்கே இருக்குன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கு, குருனுடைய வீட்டில். அதுவும் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அதுவும் குருவாரத்தில் பிரதோஷ நாளில் திரையோதசி திதியில் இந்த வருடம் பிறக்குது. ஆனால் இருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் சூரியன் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி 5 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5 ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கிரகநிலையை நம்ம பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த நான் சொல்கிறது ஆங்கில வருடத்துக்கு சூரியன் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியிலே அமர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூரியன் தனுசு ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரனோடு இணைந்து செயல்பாட்டை தருகிறார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவானோட மாந்தி, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான். அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சந்திரன் உச்ச நிலையில் இந்த வருடம் ஆரம்பமாகிறது. குரு மட்டும் வக்ரத்தில் இருக்கார். அதே மாதிரி சிம்மத்தில் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சரி, எப்படி இருக்கும்? இந்த கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக குறிக்கப்படுகிறது. அசுப கிரகங்களில் ஒன்றாக குறிக்கப்படும் இந்த கேது இந்த வருடம் பெயர்ச்சியும் இருக்குது இல்லையா. குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது இல்லைங்களா. இப்போது பிறக்கும்போது 5ஆம் வீட்டில் இருக்குது, 11ஆம் வீட்டில் ராகு இருக்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு மேஷம், ரிஷபம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை தரும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருடம் கடந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் கேது 2026ஆம் ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார். அதனால் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்லுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு. ஆனால் மேஷத்துக்கு 9ஆம் வீட்டில் 4 கிரக சஞ்சாரம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த சில ராசினருக்கு எதிர்மறை பலன்களை கொண்டு வரும் அப்படின்றது ஒரு உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போது இந்த 2026 நம்ம கூட்டு எண் எடுத்துக்கிட்டால் 1ஆம் எண்ணில் வருகிறது. அப்போது இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொது பலனுக்கு வரல, நான் சொல்கிறது பொது பலன்தான். இது அக்யூரேட்டாக நமக்கு நடக்கும் அப்படின்றதுலாம் இல்லை, பொதுவான பலன்களை தரப்போகிறேன். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜென்மத்திலே கேது, வருடம் பிறப்புலேயே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஆனால் தொழிலில் மேன்மை, தொழிலில் வெற்றி, சந்தோஷம், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி
தொழிலில் வந்து வெற்றி கிடைக்கும், வருமானம் நல்லா வரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியும் அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவானும் ஒன்று சேர்ந்து 2க்கு அதிபதியான புத பகவானும் 3க்கு அதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் வரும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். சகோதர வழியிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் வேலையே இல்லை அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அது ஒன்று தான் அங்கே மைனஸ். 8ஆம் இடம் என்பது ஆயுள், அதே மாதிரி உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதுனால இந்த சனி பகவான் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை அங்கே இல்லை. அதனால் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிடையே நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், திடீர் பண வரவு ஏற்படும், வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் இந்த வருடம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியினுடைய ஒரு சூரியனுடைய 1ஆம் எண்ணில் இந்த வருடம் பிறக்கிறதுனால சூரியனுடைய பலம் உங்களுக்கு கூடும். ஒன்று என்னென்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மற்றபடி சிம்மராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு தருணங்கள் இருக்குது. கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தேங்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.